இந்த வீடியோல வெயிட் கெயின் பண்றதுக்கு எந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணலாம், வெயிட் லாஸ் பண்றதுக்கு எந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணலாம் சொல்லி பார்ப்போம். வெயிட் லாஸ் ஒர்க் அவுட், வெயிட் கெயின் ஒர்க் அவுட். இதுல வெயிட் லாஸ், வெயிட் கெயின் இந்த ரெண்டுமே நம்மளோட ஃபுட்ல தான் இருக்கு, அதாவது நம்ம டயட்ல இருக்கு. சோ ஒர்க் அவுட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மசிலை பில்ட் பண்ணி ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான். சோ வெயிட் லாஸ் பண்றதுக்கோ வெயிட் கெயின் பண்றதுக்கோ செப்பரேட்டா எந்த ஒர்க் அவுட் பிளானுமே கிடையாது. தேவையில்லாம கூகுள்ல போயிட்டு வெயிட் கெயின் ஒர்க் அவுட், வெயிட் லாஸ் ஒர்க் அவுட் சொல்லி சர்ச் பண்ணிட்டு இருக்காதீங்க. இன்னொரு விஷயம் நாம எல்லாருமே சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது வெயிட் லாஸ்ல இருக்கும்போது லைட் வெயிட்ல ரெப்ஸ் வந்து அதிகமா போட சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஏன் அப்படின்னா, இப்ப நீங்க மெயின்டெனன்ஸ்ல இருக்கீங்க, அதாவது ஒரு 80 கிலோ இருக்கீங்க, அந்த டைம்ல வந்து 15 கிலோ தம்பல வச்சு உங்களால ஒரு 10 நம்பர் புஷ் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க பைசெப்ஸ் கர்வ். ஆனா வெயிட் லாஸ்ல இருக்கும்போது ஒரு 7 கிலோ குறைச்சிட்டீங்க, 73 கிலோ வந்துட்டீங்க. அந்த டைம்ல அதே 15 கிலோ கையில கொடுத்து உங்களால 10 நம்பர் புஷ் பண்ண சொன்னா உங்களால முடியாது. ஏன் அப்படின்னா அந்த டைம்ல நம்மளோட ஸ்ட்ரென்த்தும் மசிலும் கண்டிப்பா லாஸ் ஆயிருக்கும். அந்த ரீசனாலதான் அதை விட கொஞ்சம் கம்மி வெயிட்ல ரெப்ஸ் வந்து அதிகமா போட சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க 10 கிலோ வச்சோ 7.5 kg வச்சோ ஒரு 15 நம்பர் 20 நம்பரோ நீங்க போட்டீங்கன்னா உங்க ஃபார்மும் மிஸ் ஆகாது, நீங்க இன்ஜூரிஸ்ல இருந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ்ல வந்து கார்டியோ வந்து அடிஷனலா ஆட் பண்ணிருப்பாங்க. ரீசன் என்னன்னா நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா கலோரிஸ் பேர்ன் பண்றதுக்கு தான். எண்ட் ஆஃப் த டே நீங்க என்னதான் ஒர்க் அவுட் பிளான் ஃபாலோ பண்ணாலும் உங்க டயட்டை வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணாம உங்க கோலை வந்து நீங்க அச்சீவ் பண்ணவே முடியாது. ஸோ டயட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒர்க் அவுட்ங்கிறது நம்ம மசிலையும் ஸ்ட்ரென்த்தையும் இன்க்ரீஸ் பண்றதுக்கான தவிர வெயிட் லாஸ்க்கோ வெயிட் கெயினுக்கோ கிடையாது. நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும் சரி, வெயிட் கெயின் பண்ணனாலும் சரி, உங்க ஃபுட்டை நீங்க கண்டிப்பா அட்ஜஸ்ட் பண்ணியே ஆகணும். அதை அட்ஜஸ்ட் பண்ணாம உங்களால அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியாது.